கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து 65 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. மேலும் பலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றியது தமிழக அரசு. ஆனால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கள்ள சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பிரேமலதா பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுகையில், இன்று மிக முக்கியமாக ஒரு பொறுப்பில் இருக்கும் மூத்த அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது சரக்கில் கிக்கி இல்லாததால் தான் மக்கள் கள்ளச்சாராயம் நோக்கி செல்கின்றார்கள் என்று மிக ஒரு மோசமான பதிய வைத்ததை தேமுதிக சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். முதலமைச்சர் முன்பு மூத்த அமைச்சர் சட்டமன்றத்தில் என்ன பேசுவது என்று தெரியாமல் கிக்கு என்கிறார். சரக்கு பற்றி பேசுகிறார், கிறுக்குத்தனமாக பேசுகிறார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் 69 உயிருக்கும் முழு சாட்சி நீங்கள் தான் என்பதை அவரே ஒத்துக்கொண்டுள்ளார் என்பதை தான் இங்கே பார்க்க முடிகின்றது. கள்ளச்சாராயம் என்பது வரக்கூடாது என்பதற்காக தான் தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளை நடத்தி ஆண்டு முழுவதும் 45,000 கோடி ரூபாய் சம்பாதித்து மக்கள் உயிரை பணயம் வைத்து இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குடிகாரர்களாக மாற்றிய பெருமைதான் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. பிறகு எதற்கு டாஸ்மாக் வைத்துள்ளீர்கள்? அதில் தரம் இல்லை என்பதை மூத்த அமைச்சர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். யார் கள்ளச்சாராயம் நோக்கி செல்ல வைக்கிறார்கள் என்பதை தெளிவாக தெரிகிறது. இது கண்டனத்திற்குரிய விஷயம். குடியை கொடுத்து கோடியை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக கோடிக்கணக்கான மக்களின் உயிரை பணயம் வைத்துள்ளீர்கள். கள்ளக்குறிச்சி மட்டுமல்லாமல் திருப்பூர், பொள்ளாச்சியில் ஒரு நிகழ்வு நடந்ததாக நான் கேள்விப்பட்டேன். உண்மையில் மனவருத்தமாக உள்ளது. இது இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. பொறுப்பில் இருக்கும் அமைச்சர்கள் முழு பூசணிக்காயை சூற்றில் மறைப்பது போல இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாயடைத்து விடுகிறார்கள். ஆனால் மூத்த அமைச்சர் நேற்று சட்டசபையில் சொல்லியுள்ளார், அவர்களாகவே திருந்தினாலே தவிர திருத்த முடியாது என்று சொல்கிறார். பிறகு எதற்கு இந்த ஆட்சி? எல்லா இடங்களிலும் காவல் நிலையம் வைக்க முடியாது என்று சொல்பவர்களுக்கு எப்படி டாஸ்மாக் மட்டும் வைக்க முடியும்? கஞ்சாவால் மட்டும் அழிவு கிடையாது. இங்கே ஹெராயின் போன்ற மிக கொடுமையான இன்றைக்கு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை அத்தனை பேரும் பாதிக்கின்ற ஒரு நிலைமை இருப்பதாக ஆளுநர் மன வருத்தத்தோடு பதிய வைத்துள்ளார். தமிழ்நாடு எதை நோக்கி சென்று கொண்டுள்ளது என்பதை தமிழக மக்கள் நீங்கள் உணர வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கேப்டன் 40 ஆண்டுகளாக மக்களுக்காக உழைத்து மக்களுக்காக உதவி செய்து எத்தனையோ நல்ல விஷயங்களை மக்களுக்காக சொல்லியுள்ளார். மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எது நல்ல ஆட்சி, நமக்கான நல்ல தலைவர் யார் என்பதை மக்கள் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். வழக்கு பதிவு செய்வதற்கு முடியாது என்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் பெண்ணாக்குளத்தில் நேரடியாக சென்று அனைவரையும் சந்தித்துதான் இங்கே நாங்கள் முன்னால் பதிவு செய்கிறேன். மொத்தமாக ஆளுங்கட்சியின் துணையோடுதான் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது. அந்த கல்வராயன் மலையில் இதற்கு முழு பொறுப்பு அமைச்சர் முத்துசாமி அவர் பதவி விலக வேண்டும். அப்போதுதான் இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். மேலும் இதற்கு முழு பொறுப்பை அரசுதான் ஏற்க வேண்டும். இனி ஒரு மரணமும் நிகழக்கூடாது. இது மிகவும் கண்டனத்திற்குரியது என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். திமுக அமைச்சர் துரைமுருகன் சட்டசபையில் பேசியதை தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் கூட ஒரு மூத்த அமைச்சர் என்று அல்லாமல் சரக்கில் கிக்கிலை என்று கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்டை சட்டசபையில் கொடுக்கிறார். எந்த அளவிற்கு இது தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் தலைகுனிவு. பிறகு ஏன் அது போன்ற பொருளை விற்கிறீர்கள்? அப்போது இந்த அரசு தரம் இல்லாதது என்று தெரிகிறதா? அதிக விலைக்கு விற்கிறீர்கள், அதனால் அதை வாங்க முடியவில்லை என்று கள்ளச்சாராயம் வாங்க சொல்கிறார்கள் என்று அவரே சொல்கிறார். இந்த ஒரு சான்று போதும். இதுவே அரசை டிஸ்மிஸ் செய்வதற்கு சான்றாக அமையும். உண்மையிலேயே அந்த காலத்தில் இருந்து பார்த்தோம் என்றால் கல் என்பது விவசாயத்தையும் ஊக்குவிக்கிறது, இவர்களுடைய தேவையும் நிறைவேற்றுகிறது. நான் இப்போது கோவையில் உள்ளேன். கொங்கு மண்டல மக்கள் விவசாயிகள் பல பேருடைய பல நாள் கோரிக்கை அது. இது போன்ற விஷ சாராயம் டாஸ்மாக் கடையை விட கல்லு மிகவும் நல்லது, உயிர்கேடு எதுவும் இருக்காது, மிகவும் உடலுக்கு நல்லது என்ற ஒரு கருத்து உள்ளது. நிச்சயம் அரசியலமை பரிசீலனை செய்ய வேண்டும். கல்வி இலக்கை அதை செய்வதால் அரசாங்கத்திற்கு எந்தவித இன்னகம் கிடையாது, அதனால் அதை ஊக்குவிக்க மாட்டேன் என்கிறார்கள். இப்போது 45,000 கோடி என்கிறார்கள். அடுத்தது 55,000 கோடி என்ற இலக்கை நோக்கி உள்ளார்கள். இதுதான் இந்த அரசாங்கத்தின் அவலநிலை. மக்களின் உயிரை பணயம் வைத்துதான் இந்த அரசு நடக்கிறது. போன முறை எதிர்கட்சி தலைவராக இருந்த போது அவரும் அவரது மகனும் மதுவை ஒழிப்போம் என்று வீட்டு முன்பு நின்று கூறினார்கள். இப்போது ஏன் மதுவை ஒழிக்கவில்லை? இப்போது யார் ஆட்சி நடந்து கொண்டுள்ளது? இப்போது ஏன் கள்ளக்குறிச்சி செல்லவில்லை? ஏன் யாரையும் நேரில் சந்திக்கவில்லை? இதற்கு முழு பொறுப்பை ஏற்று முதல்வர் மக்களை சந்திக்க வேண்டும் அல்லவா? கனிமொழி அவர்கள் தமிழகத்தில் தான் அதிக இளம் விதவைகள் இருக்கின்றார்கள் என்று கூறினார். ஆனால் இப்போது ஏன் பயந்து கொண்டு ஓடுகிறார் கனிமொழி? இந்த ஆட்சியின் அக்கறை என்ன ஆனது? கலைஞர் இருந்த போது முழு மதுவிலக்கு என்று கூறினார். ஸ்டாலின் அவர்களும் இதே வார்த்தையை கூறினார். உதயநிதி வரும்போது இவரது ஆட்சி வந்ததும் முழு மதுவிலக்கு என்று கூறினார். இப்போது 3 வருடம் கடந்து 4 ஆண்டுகளை நோக்கி செல்கிறது. சட்டமன்றம் நடப்பது எதற்காக? மக்களின் பிரச்சனையை பேசுவதற்கு தான். மக்களுடன் வழிபாட்டில் தான் அந்த சட்டசபை நடக்கிறது. அங்கு மக்கள் பிரச்சனையை பேசக்கூடாது. ஏதாவது பேசினால் அவர்களை அவை காவலர்களை வைத்து வெளியில் இழுத்து செல்வது எந்த வகையில் நியாயம்? இதே திமுக இன்றைக்கு சொல்கிறார்கள். விளம்பரம் தேடுவதற்கு தான் சட்டசபையில் கலந்து கொள்கிறார்கள்.
செய்கிறார்கள் என்று. கடந்த முறை திமுக எதிர்க்கட்சியாக இருந்த போது எத்தனை முறை வெளிநடப்பு செய்தது, அவை நடக்க விடாமல் தடுத்துள்ளார்கள். உச்சபட்சமாக சபாநாயகர் தனபாலின் இருக்கை சென்று அவர்களும் இன்னொரு எம்எல்ஏவும் உட்கார்ந்து அட்ராசிட்டி செய்தார்கள். அதிமுக அதையெல்லாம் செய்யவில்லையே. கள்ளச்சாராயம் விவகாரத்தை பேச வேண்டும் என்று சொல்லிதான் கேட்டார்கள். அதற்கே அனுமதி இல்லை. உண்மையிலே ஜனநாயகம் படுகொலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு எமர்ஜென்சி ஆட்சி போலதான் நடந்து கொண்டுள்ளது. இதுதான் உண்மை. மக்கள் நிச்சயம் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு பெருமை பேசுகிறார்கள். கூலி செய்தாரம் இல்லாமல் 40க்கு 40 வந்துள்ளது. அடுத்தது 200க்கு 200 நாங்கள் தான். விக்கிரவாண்டி தேர்தலில் அடுத்த தேர்தலை நோக்கிதான் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். தவிர அடுத்த தலைமுறையை யோசிக்கின்ற கட்சியாக இன்றைக்கு திமுக இல்லை. அவர்கள் குடும்பத்தை மற்றும் தலைமுறையை பார்லிமெண்டில் பதவி கேட்கிறார்கள். அதையே நிலைநிறுத்துகிறார்கள். தமிழக மக்களின் வாழ்வாதாரத்திற்கு எதிர்காலத்திற்கு என்ன விட்டு செல்கிறார்கள் என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். ஒரு பக்கம் மணல் கொள்ளை, ஒரு பக்கம் கனிம வள கொள்ளை, ஒரு பக்கம் டாஸ்மாக், ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், ஒரு பக்கம் கஞ்சா